எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து சிக்கு கோலம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சிக்கு கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக பழகுனவங்க, சின்ன குழந்தையிலேருந்து பழகுனவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து புதுசாக இப்போ தான் வந்து கோலம் போடுறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு, ஐயோ இது நமக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து சிக்கு கோலம் கற்றுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். முதல்ல நம்ம 2 புள்ளி 2 வரிசையில் ஆரம்பிக்கலாம். ஓகேயா? முதல்ல நான் 2 புள்ளி 1 2 1 2 ஓகேயா? இப்போ நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கிராஸாக இதுக்கு ஒரு கிராஸாக, இங்கே இப்படி ஒரு கிராஸ், இப்படி, அப்புறமா இப்படி ஒரு கோடு. இப்போ இதை இணைச்சி விட்ருவோம், அவ்வளோதான். இதை இணைச்சி விட்டுறலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து சிக்கு கோலம். இப்போது நான் உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறேன். சரிங்களா? பாருங்கள், 1 2 3 4. சரியா? அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4. இப்போ என்னன்னா, இங்கே ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு புள்ளி நம்ம டார்கெட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு புள்ளி விட்டுட்டு 2வது புள்ளியை, அப்படி 2வது புள்ளியை டார்கெட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். மேலே போகுதா? இப்போ போனதுக்கப்புறமா கீழே வரும்போது 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு புள்ளியை விட்டுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு புள்ளியில் இங்கே நம்ம கீழே ஆரம்பிக்கிறோம், இடையில ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளிக்கு கீழே கொண்டுட்டு வரோம். கொண்டுட்டு வந்துட்டு அடுத்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, இப்படி கீழே ஒரு சுழிச்சு விட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடறோம், கொண்டுட்டு போயிடும் மேலே. இப்போது இதை என்ன செய்கிறோம்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து மறுபடியும் இப்படி கொண்டுட்டு வரோம். கொண்டுட்டு வரும்போது இங்கே ஒரு புள்ளி கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி சுற்றி கீழே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து அதை ஒரு சுற்றி அப்படியே மேலே கொண்டுட்டு போகணும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுலேயும் அதே மாதிரி 3 1 2 3. ஸோ மேலே கொண்டுட்டு போனதை கீழே 3வது புள்ளிக்கு நம்ம கொண்டுட்டு வந்து திருப்பி 3வது புள்ளி ஒரு சுற்றுறோம். சுற்றி இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி முடிக்கிறோம். சரியா? இப்படி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஆடலாக அது மேலே அழகாக வந்து ஒரு பூ வச்சிங்கன்னா மங்களகரமாக இருக்கும். மேற்கொண்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதில் கொஞ்சமாக ரெட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கோலம் ரொம்ப மங்களகரமாக ஆகிரும். சரியா? அழகாக இருக்குதா?